அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அல்லது ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இந்த டாபிக்கை அடுத்தது ரெண்டாவதா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேபேக் பீரியடுக்கும் பேபேக் பீரியட் அல்லது அதர் மெத்தட்ஸ் அப்படின்றதுக்கும் ஏஆர்ஆர் இதுக்கு என்ன பேசிக் டிஃபரன்ஸ் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெளியில போச்சுன்னா கேஷ் அவுட் ஃப்ளோ, அது உள்ள வந்துச்சு அப்படின்னா கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கேஷ் இன்ஃப்ளோவை இதுல எப்படி எடுத்துக்கிறாங்க, இதுல எப்படி எடுத்துக்கிறாங்க, இதுதான் பேசிக்கான டிஃபரன்ஸ். பேபேக் பீரியட்ல கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பணம் உள்ள எவ்வளவு இருக்கு சார் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேரு பேபேக் பீரியட். அப்ப அதுல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாருங்க, நம்மளுடைய ஓவரால் ப்ராஃபிட்ல ஆல்ரெடி நம்ம என்ன கழிச்சிருப்பாங்க, டெப்ரிசியேஷன் ஒண்ணு கழிச்சிருப்போம். ரிமைனிங் உள்ளதுதான் நெட் ப்ராஃபிட். அந்த நெட் ப்ராஃபிட்டுக்கு நம்ம டாக்ஸ்ங்கிற ஒண்ணு கட்டணும். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ரிமைனிங் ப்ராஃபிட், ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது கூட நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்ட்டா, டெப்ரிசியேஷன் கழிச்சது நம்மளை விட்டு எங்கேயும் போகல, அதை கொண்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அதனால பேபேக் பீரியட்ல கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட்ல ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஏர்னிங்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த ஏர்னிங்ஸ்ல டெப்ரிசியேஷனை நான் கழிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, வரக்கூடிய ஆன்சர்ல, அதாவது நெட் ப்ராஃபிட் அப்படின்னு நான் சொல்லணும் இல்லையா, இந்த நெட் ப்ராஃபிட்ல இருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டாக்ஸ் ரேட் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை நான் மல்டிபிள் பண்ணிக்குவேன். அப்போ நெட் ப்ராஃபிட் மைனஸ் டாக்ஸ் பிளஸ் ஏற்கனவே நான் அந்த டெப்ரிசியேஷனை கழிச்சிருப்பேன், அதையும் கொண்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கணும். காரணம் என்ன, டெப்ரிசியேஷனுங்கிற அமௌண்ட் வெளியில போகல, எனக்கு உள்ளேயே தான் இருக்கு, என்னுடைய பிசினஸ்லயே தான் இருக்கு. அதனால கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்றத நான் எப்படி அஸ்யூம் பண்ணிக்கணும், இந்த இடத்துல இந்த மாதிரி நான் அஸ்யூம் பண்ணிக்கணும். இது மாதிரிதான் எதுலையும் பண்ணுவாங்க, நெட் பிரசன்ட் வேல்யூலையும் பண்ணுவாங்க. பின்னாடி வரக்கூடிய இடத்துல எல்லாம் கேஷ் இன்ஃப்ளோங்கிறது இப்படிதான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஏஆர்ஆர் அப்படின்றது பேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ப்ராஃபிட் தான். இதுக்கு பேஸ் என்ன சார் அப்படின்னா, இதுதான் பேஸ். அப்ப ப்ராஃபிட் தான் பேஸ். ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதுலயே வார்த்தை இருக்கு பாருங்க, ரேட் ஆஃப் ரிட்டர்ன். சார் எவ்வளவு சார் உங்களுடைய வருமானம், அப்போ எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்றதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ பேஸுங்கிறது ப்ராஃபிட் அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, டாக்ஸ் ஆஃப்டர் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்றத நீங்க எடுத்துக்கணும். ஆஃப்டர் டாக்ஸ் இதுதான் நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பேஸா எடுத்துக்கணும். அப்ப இதுக்கு அப்புறம் வரக்கூடிய டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டு மெத்தட்ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் இதுதான். அங்க இன்ஃப்ளோன்னு எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம், இங்க அதை எடுக்கக்கூடாது. அப்போ இதுல என்ன பேஸ் அப்படின்னா ப்ராஃபிட் மட்டும்தான் பேஸ். அப்போ ப்ராஃபிட்டோட நிப்பாட்டிக்கணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டெப்ரிசியேஷனை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றத மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இந்த ப்ராப்ளம் இஸ் வெரி சால்வ்டு. ஈஸியா நம்ம போட்டுடலாம். ரெண்டுக்கும் கன்ஃபியூஸே ஆகாது. சம்டைம்ஸ் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஓகே, ஆர் யூ காட் மை பாயிண்ட்? என்னோட பாயிண்ட் உங்களுக்கு நல்லா புரியுதாமா? அப்போ நோ டெப்ரிசியேஷன் ஆடட் அப்படின்னு அர்த்தம். டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணக்கூடாது. ஓகே ஃபைன், சொல்லுங்க. சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். ரேட் ஆஃப் ஏர்னிங் சொல்றீங்கல்ல சார், அந்த ரேட் ஆஃப் ஏர்னிங் ப்ராஃபிட்னு சொல்லும்போது இப்ப நம்ம பேபேக் பீரியட்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க சார், கேஷ் அமௌண்ட் வந்தீங்க சார். ப்ராஃபிட்டா சார்? அது மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க சார். புரியல சார். ஃபர்ஸ்ட்மா
நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு மெஷின்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. மெஷின் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மெஷின்ல இன்வெஸ்ட் பண்ணதும் இது என்ன பண்ணுங்க? இது நமக்கு என்ன கொடுக்கும்? ப்ராடக்டை உற்பத்தி செஞ்சு கொடுக்குமா? அப்படித்தானே அர்த்தங்க. ப்ராடக்ட உற்பத்திய நீங்க என்ன செய்யணும்? சேல்ஸ் பண்ணணுமா? சேல்ஸ் பண்ணா இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க? ரெவென்யூன்னு சொல்லுவீங்க இல்லையா? இதுக்கு அதுதாமா பொருள். இது ரெவென்யூ. அப்போ இந்த ரெவென்யூல நெட் ரெவென்யூ அப்படின்னு ஒண்ணு எடுக்க முடியுமா அப்படின்றத நம்ம கேட்கணும். அப்ப நெட் ரெவென்யூ என்னால எடுக்க முடியுமா அப்படின்னா, சார் இந்த ப்ராடக்டை உற்பத்தி செய்யறதுக்குன்னு சில காஸ்ட் எனக்கு அசோசியேட் ஆயிருக்கும். அப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த ரெவென்யூல இருந்து நான் என்ன செஞ்சிருவேன்? காஸ்ட்டை கழிச்சிருவேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? நெட் ரெவென்யூ அப்படின்றது கிடைக்கும். அப்ப சேல்ஸ் இருந்து நான் செலவுகளை கழிச்சேன் அப்படின்னா எனக்கு நெட் ரெவென்யூ கிடைக்கும். இது கூட நான் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய டெப்ரிசியேஷனை நான் வந்து லெஸ் பண்ணணும். அப்பதான் எனக்கு நெட் ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மிஷினரி யூஸ் பண்ணதுனாலதான் எனக்கு இந்த ரெவென்யூ கிடைச்சது. அப்போ அதுலதான் நான் லெஸ் பண்ணுவேன். அப்படின்றப்ப எனக்கு நெட் ப்ராஃபிட்ங்கிறது கிடைக்கும். நெட் ப்ராஃபிட்டுக்கு தான் டாக்ஸை கண்டுபிடிக்கணும். நெட் ப்ராஃபிட்டுக்கு தான் டாக்ஸை கண்டுபிடிக்கணும். டாக்ஸுக்கு அப்புறம் என்னுடைய டெப்ரிசியேஷன் நான் எடுத்த அமௌண்ட் எங்க போகல? வெளியில போகல, உள்ளே தான் இருக்கு. அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படித்தானுங்க. இதுதான் இதனோட மீனிங். நீங்க இன்வெஸ்ட் பண்றது இங்கதான் இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்ப உங்களுக்கு என்ன அங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் முக்கியம். கேஷ் ஃப்ளோ அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அப்ப கேஷ் ஃப்ளோ அப்படின்ற கேஷ் இன்ஃப்ளோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதனோட மீனிங் இதுதான். நெட் ப்ராஃபிட் மைனஸ் டாக்ஸ் பிளஸ் டெப்ரிசியேஷன் பொருளுங்க. டாக்ஸை லெஸ் பண்ணி அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேரு கேஷ் ஃப்ளோ, கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்படிதான் ரெவென்யூ ஜெனரேட் ஆகுங்க. இப்ப பாருங்க, the average rate of return means the average rate of return or profit. அதுதாங்க இதுதான் பேஸ். ப்ராஃபிட்டை மட்டும்தான் சார் நான் எடுத்துப்பேன் இல்லையாங்க. இந்த இடத்துல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றது ப்ராஃபிட் அஸ் அ டேக்கன் அஸ் எ பேஸ். சிம்பிளா சொல்லிடலாம். ப்ராஃபிட்டை பேஸா எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னா அந்த மெத்தடு ஏஆர்ஆர் மெத்தட். அவ்வளவுதான். கேஷ் இன்ஃப்ளோவை எடுத்துக்கிற மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பே பேக் பீரியட், என்பிவி மெத்தட். இதெல்லாம் அதை தான் எடுத்துக்கும். This method, one of the traditional method, ரெண்டு மெத்தட், மாடர்ன் மெத்தட், ட்ரெடிஷனல் மெத்தட். மாடர்ன் மெத்தட் செட் டு பி கால்ட் அஸ் டைம் வேல்யூ ஆஃப் மணி மெத்தட், டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இது வந்து ஓல்டு ஒன் இல்லையாங்க. அப்ப ட்ரெடிஷனல் ஒன் நாட் இன்க்ளூடட் இன் த டைம் வேல்யூ ஆஃப் மணி. டைம் வேல்யூ ஆஃப் மணி கிடையாது. அப்ப ஈஸியா மெரிட் எழுதிடலாம். ஈஸியா என்னால கால்குலேட் பண்ண முடியும் சார். ஏன்னா ட்ரெடிஷனல் மெத்தட் எல்லாமே ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். Based on accounting information rather than cash inflow. பாருங்க, ஒன் ஆஃப் த மெரிட்டே என்ன அப்படின்னா கேஷ் இன்ஃப்ளோவே எடுத்துக்கலாம் சார். நான் எதை மட்டும் தான் எடுத்துக்கிட்டேங்க? அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ஆஸ் அ ப்ராஃபிட். ப்ராஃபிட்டை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் இது அனதர் ஒன் மெரிட். இந்த மெரிட் தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா வேர்ட்ஸுமே நீங்க மெமரி பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேர்டு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கொஸ்டினை எப்படி கேட்டாலும் உங்களால வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியும். இது என்ன இல்லை அப்படின்னு பாருங்க, நாட் டைம் வேல்யூ ஆஃப் மணி. இங்கே வந்துச்சு பாருங்க, ட்ரெடிஷனல் மெத்தட்ல டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிறது கிடையாது. அதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம், இந்த மெத்தட் டைம் வேல்யூ ஆஃப் மணில வராது. இட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷனல் மெத்தட். இட் கன்சிடர் டோட்டல் பெனிஃபிட் அசோசியேட்டட் வித் த ப்ராஃபிட். இது ஒரு வாட்டி டிஆர்பில கேட்கப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். டோட்டல் பெனிஃபிட்டை எடுத்துக்கணும் சார். ஏன்னா அந்த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட், அந்த மிஷின் எவ்வளவு நாள் நமக்கு பெனிஃபிட்ஸை கொடுக்குதோ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நாம ஆட் பண்ணிக்கோம். பேபேக் பீரியட் அப்படி ஆட் பண்றமான இல்லை. என்னுடைய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிக்கிறது இல்லை. அதை கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறதே இல்லை. பட் இது அப்படி கிடையாது. டோட்டல் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அது எடுத்துக்குது. அப்போ இது பெனிஃபிட் அசோசியேட்டட் வித் ப்ராஜெக்டை
இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. இது ஒன் ஆஃப் த மெரிட். அப்ப பாருங்க 4 மெரிட்டுமே நமக்கு ரொம்ப சிம்பிளானது, ஈஸியானது. அடுத்தது இக்னோர்ஸ் த டைம் வேல்யூ ஆஃப் மணி. சார் இது எதை இக்னோர் பண்ணிடுது அப்படின்னா டைம் வேல்யூ ஆஃப் மணியை இக்னோர் பண்ணுது. அப்போ இதேதான் மெரிட்டு, இதேதான் டிமெரிட்டும் பாருங்க. இதேதான் மெரிட், இதேதான் டிமெரிட். அப்போ அது சார்ந்து இல்ல, இது இல்லாம இருக்கிறது ஒரு டிமெரிட். இட் இக்னோர்ஸ் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்சியல் ஆஃப் த ப்ராடக்ட். சார் இதுல ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்சியலா என்னால கண்டுபிடிக்க முடியுமானா அதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் கண்டுபிடிக்க முடியும். எவ்வளவு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்ற சதவீதத்துல தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரியான பொட்டன்சியல் வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆர் யூஸ்டு ஃபார் த அக்கௌண்டிங் ப்ராஃபிட். அக்கௌண்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுல நிறைய மெத்தட் இருக்கு. அப்ப இது வந்து கன்ஃபியூசிங். அப்ப ப்ராஃபிட் அப்படின்றதே எனக்கு கன்ஃபியூசிங் அப்படின்ற ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிடுறாங்க. இட் லீட்ஸ் டு சம் டிஃபிகல்டி இஸ் கால்குலேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் கால்குலேட் பண்றதுல எனக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறதுல எனக்கு பிரச்சனை இருக்கிறதுனால இந்த மெத்தட எனக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கு அப்படின்றத சொல்றேன். ஓகே, இது எப்படி அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் கிரைட்டீரியா அப்படின்னா ஏஆர்ஆர் அப்படின்றது ரிட்டர்ன் இல்லையாங்க. ரிட்டர்ன் அப்படின்னா ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். ப்ராஃபிட் அப்ப எப்படி இருக்கணும்? ஹையரா இருந்துச்சுன்னா அக்செப்டட். ப்ராஃபிட் நம்ம எப்படி எதிர்பார்ப்போம்? ஹையர்ல இருந்துச்சு அப்படின்னா, ஹையர் த ரேட் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடலாம்? அக்செப்டட். சிம்பிளா நான் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆக்சுவல் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் மோர் தென் த ப்ரீ டிட்டர்மைன்ட் ரெக்கார்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். சார் எனக்கு பேங்க்ல போட்டா 7% வட்டி கிடைக்கும் சார். அப்போ 7% வட்டியை விட அதிகமா எனக்கு கிடைக்கணும். அப்போ இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசலை நான் அக்செப்ட் பண்ணுவேன். அதாவது நான் மெஷின்ல வந்து 1 lakh கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த 1 lakh நான் வந்து பேங்க்ல 1 year கொடுத்து வச்சேன் அப்படின்னா எனக்கு 7% வட்டி கிடைக்கும் அப்படின்னா, என்னுடைய மெஷின் எவ்வளவு பர்சன்டேஜ் வட்டியை கொடுக்கணும்? அட்லீஸ்ட் 8% எனக்கு கொடுக்கணும். அப்ப மோர் தேன் 7% கொடுத்திருந்தா நான் இந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா would be rejected. இது புரியுதாங்க? இந்த ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட் அப்படின்றது இப்படிதான். நாம முன்கூட்டியே முடிவு செஞ்சு வச்சிருக்கோமா. அப்ப இப்ப இருக்க டெபாசிட் ரேட்டு இதோட நீங்க என்ன பண்ணலாம்? முன்கூட்டியே முடிவு செய்யலாம். சார் எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் ஒரு மினிமம் பிக்சட் டெபாசிட் யாரும் ஏர்ன் பண்ணணும். அப்போ அதை தாண்டி ஏர்ன் பண்றப்பதான் அது பிசினஸ் ப்ரொபோசலாகவே அது மாறுங்க. ஓகே, நம்ம டைரக்டா நம்ம சம்முக்கு போயிடலாம். இது அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இதுல பாருங்க, கம்ப்ளீட் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ப்ரொபோசல். ப்ராஃபிட்டும் கண்டுபிடி. அண்டர் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ல நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு என்ன பண்ணுங்க, எந்த ப்ராஜெக்ட் வந்து சூட்டபிள் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்க. காஸ்ட் ஆஃப் த மிஷின் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த மிஷின் அப்படின்றது வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க? 2,20,000. இது 60,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இது ஆர்டினரி மிஷின், இது ஆட்டோமேட்டிக் மிஷின். எஸ்டிமேட்டட் லைஃப் இங்க கொடுத்துட்டாங்க 5.5 வருஷம், இது 8 வருஷத்துக்கு உழைக்கும். எஸ்டிமேட்டட் சேல்ஸ் பெர் ஆனம் இதுலயே சொல்லிட்டாங்க. வருடம் எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1,50,000 ரூபாய் கிடைக்கும். காஸ்ட், லேபர், வேரியபிள் ஓவர்ஹெட் இது எல்லாத்தையும் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பாருங்க, இது ரெவென்யூ. இப்படிதான் நீங்க பார்க்கணும். இது ரெவென்யூ, இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நெட் ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். அப்போ அது வந்து பெரணத்தில் இருக்கிறதுனால ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வருடம் கிடைக்கக்கூடிய வேல்யூவாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி சம் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். லாஜிக் வந்து ரொம்ப ஈஸி. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட போடுங்க. புத்தகங்கள்ல ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்க எப்படி வேணாலும் அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெவென்யூ மைனஸ் காஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா P&L அக்கௌண்ட் மாடல்ல கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. வெரி ஈஸி. இப்ப பாருங்க, நான் P&L அக்கௌண்ட் மாடல்லயே போடுறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா, அதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ட்ரேடிங்கும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, ஒரு மெத்தட சிம்பிளா ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னுடைய ரெவென்யூவை கிரெடிட் சைடு போட்டுக்கிறேன். சேல்ஸ் இல்லையாங்க, எஸ்டிமேட்டட் சேல்ஸ் எவ்வளவு கிடைக்குதுன்னு பாருங்க.
1,50,000. இதுல எதெல்லாம் என்னுடைய காஸ்ட் பாருங்க. டு மெட்டீரியல், ரா மெட்டீரியல் அப்படின்னு அர்த்தங்களா? 50,000. ஆமா சார். லேபர் 12,000. 12,000 சார். ஓகே. அடுத்தது டு வேரியபிள் ஓவர்ஹெட் 24,000. ஓகே 24,000. இதுல இருந்து கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அதுல என்ன அப்படின்னா டெப்ரிசியேஷனையும் நீங்க கால்குலேட், டெப்ரிசியேஷனையும் நீங்க இதுல ஒர்க் அவுட் பண்ணிடணும். அது இருக்காது. நாம தான் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும், அதையும் சேர்த்து கழிக்கணும் டெப்ரிசியேஷன். அப்ப டெப்ரிசியேஷன் எப்படி கழிப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையாங்க? என்ன ஃபார்முலா? காஸ்ட் ஆஃப் த மெஷின் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ எஸ்டிமேட்டட் லைஃப். அப்போ காஸ்ட் இதுக்கு ஃபார்முலா, டெப்ரிசியேஷனுடைய ஃபார்முலா நம்ம இதெல்லாம் மறக்கவே கூடாதுங்க. எஸ்டிமேட்டட் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை இந்த எஸ்டிமேஷன் கூட விட்டுருங்க, எஸ்டிமேட்டட் லைஃப். இந்த அடிப்படையில இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இதுக்கு எவ்வளவு வரும்னு பாருங்க. 2,20,000. இதுக்கு காஸ்ட், அதாவது ஸ்கிராப்ங்கிறது கிடையாது, இருந்தா போடணும், டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் 5.5 years, 5.5ன்னு வச்சுக்கலாம். $5.5 எஸ்டிமேட்டட் லைஃப். இதுக்கு டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணீங்கன்னா எவ்வளவு? 40,000. 5.5 சிம்பிளா இருக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதுல ஒரு 0 சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். 2 லட்சமா மாத்திருங்க. 55ன்னு வச்சுக்கோங்க. அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கு. 11 அடிச்சிடலாம். 2 11 40,000. 5 40,000ங்களா? 40,000 லெஸ் பண்ணி நீங்க என்ன கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் அப்படின்ற ஒண்ணு கண்டுபிடிச்சிடும். அப்போ 1,50,000 நான் எடுத்துட்டு வரேன். எனக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,000. நெட் ப்ராஃபிட் வருடம் எனக்கு 24,000 ப்ராஃபிட் கிடைக்கும். அவ்வளவுதாங்க. இது ப்ராஜெக்ட் 1. சேம் மெத்தட் அப்படி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஜெக்ட் 2, ப்ரொபோசல் 2, ப்ராஜெக்ட் 2க்கு கிடைச்சிரும். ஸோ தட் ப்ராஜெக்ட் 2க்கு நான் கண்டுபிடிச்சிடறேன். ரீடிங் P&L அக்கௌண்ட் பாருங்க. 1,50,000. அது மெட்டீரியல் 50,000. இவ்வளவு பெரிய சம்பளம் கேட்க மாட்டாங்க சார், நல்லா நினைச்சுக்க வேண்டாம். இப்போ ஆன்லைன்ல வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சம்பளம் தூக்கி போட்டு ஒரே இமேஜா கொடுத்துறாங்க. அதனால எதுவுமே வராது அப்படின்னு எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டினுடைய தரம் மாறிட்டே இருக்கு. அதனால அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ண வேண்டாம், ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ண வேண்டாம். கொஸ்டின் பேப்பர் நல்லா வரும், நாம தயாரா போகணும் அப்படின்றத மட்டும் நினைங்க. ஓகே. அடுத்தது டு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுங்க. இந்த காஸ்ட் ஆஃப் த மிஷின் பாத்தீங்க அப்படின்னா 60,000. இதனுடைய காஸ்ட் ஸ்கிராப் வேல்யூ பை 8 இயர்ஸ்ங்க. 60,000 டிவைடட் பை 7,800. எவ்வளவு வருங்க? 7,800. 7,008. ஓகேம்மா, தேங்க்யூ. இப்போ இதனுடைய டோட்டல் எடுத்துக்கலாம். 1,50,000. இதுல இருந்து இதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா 13,000. நெட் ப்ராஃபிட் 13,000. ஓகே, ரெண்டு இதுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம்.
இது வந்து பெறானம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன பொருளுங்க? இது வந்து டெப்ரிசியேஷன் கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் வேல்யூ, அதாவது ஒரிஜினல் என்ன சொல்லும் அப்படின்னா பிக்ஸ்டு இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட்ல போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனால இது பாத்தீங்கன்னா இது எதுவுமே மாறாது. அப்ப இதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். இதுல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லப்படுறது இதுதான். பெறானம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க வருடா வருடம். அப்ப இதுதான் என்னுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட்டாக இருக்கும். இதுதான் என்னுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட்டாக இருக்கும். Sir, excuse me. சொல்லுங்கம்மா. Sir, depreciation 7,500, sir. 7,500 வருதா? 60,000 டிவைடட் பை 8ங்க. $60,000 divided by 8 இல்லைங்களா? ஆமா சார் 7,500. அப்போ இதனுடைய நெட் ரிசல்ட் எவ்வளவு வருதுங்க? 7,500 வருது. ஓகே, பரவாயில்ல, ராங்கா இருக்கு. $22,500. எரேஸ் பண்ணிடுறேன். 2,500. ஓகே, 7,500. 12,500 ரூபாய் சார். 12,500ங்களா? இப்போ நாட் ஃபார் 13,000, இட் இஸ் 12,500. ஓகே, ஃபைன். இது எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நான் கொடுத்த ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஃபர்தரா எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம ஆரம்பத்துல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதேதான். அப்படியே டிவைடட் பை 2ன்னு கொடுத்துருங்க. இதை அப்படியே டிவைடட் பை 2ன்னு கொடுத்துருங்க. அப்ப என்ன ஆயிடும்? ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்டா மாறிடும். சார் ஓப்பனிங்ல அவ்வளவு இருந்துச்சு, க்ளோசிங்ல என்ன இருந்துச்சு, இது மாதிரிதான் நம்ம பாக்குறோம். அப்ப இதை அப்படியே டிவைடட் பை 2ன்னு கொடுக்குறப்போ 1,10,000. ஓகே, எதுங்க? 2,20,000 divided by 2. ஆவரேஜ் 60,000 divided by 2. அப்போ ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எவ்வளவு வருங்க? 30,000. இங்க வந்து 30,000. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா 60,000 divided by 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது 2,20,000 divided by 2. அதாவது ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை 2ங்க, அவ்வளவுதான். இது போட்டீங்கன்னா இந்த வேல்யூ கிடைச்சிடும். இப்ப ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஏஆர்ஆர், ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ப்ராஃபிட்ட மேல வச்சுக்கோங்க. 24,000 டிவைடட் பை 1,10,000 இன்டூ 100. இதுல அதே மாதிரி இதை மேல வச்சுக்கோங்க. ஏஆர்ஆர் 12,500 மேல வச்சுக்கோங்க. டிவைடட் பை இதுல 30,000 கீழே வச்சுக்கோங்க. இன்டூ 100. இதுக்கு வேல்யூ ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா யூ காட் த ஆன்சருங்க. சிம்பிளா சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தீங்க. எவ்வளவு ஆன்சர் வருதுங்க அது ஒர்க் அவுட் பண்ணா? 21.8. 21 ஃபர்ஸ்ட் ஒன்னுங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னுங்களா? ஒன்னுங்க சார். 21.8. 21.8ங்க. Second 41.66.
இதுக்குங்க ஓ Sir, ஃபர்ஸ்ட் first ஒன் one தான் தான் 21. sir 21.8. Second one Second one 41.6. 41.6 sir. 41.6. 41. ஓகே 41.6%. இது சம்டைம்ஸ் இந்த ஃபார்முலாவே இந்த மாதிரி போடுவாங்க. ஏஆர்ஆர் அப்படியே வச்சுக்கோங்க. அதாவது இது அப்படியே வச்சுக்கோங்க. 24 டிவைடட் பை ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்டாலேயே டிவைட் பண்ணிடுவாங்க. அப்படியும் சில புத்தகங்கள்ல ஃபார்முலா இருக்கு. அப்படியும் நீங்க என்ன பண்ணலாம், இதை கண்டுபிடிக்கலாம். அப்ப இப்படியும் கண்டுபிடிச்சா இதுக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறது என்ன அப்படின்னா ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்தியிருக்கேன். நீங்க ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்னே கூட பயன்படுத்தியும் போடலாம். அதுவும் ஃபார்முலா இருக்கு. 10.90 சார். 10.90 இதுல போடுறப்போ இது ஒண்ணும் இல்லைங்க, அப்படியே டிவைட் பை 2 போடுறது தாங்க. 20.8ங்களா ஆமா 0 சார். 20.8ங்க. இந்த ரெண்டும் எக்ஸ்ட்ரா, பிரச்சனை இல்லை. இந்த இதுல போடுறது கரெக்டா, இந்த இதுல போடுறது கரெக்டா அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க கண்டுபிடிங்க. இந்த வேல்யூவை அப்படியே இதுக்கு மாத்திடலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா 21.8 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா சரியா போச்சு வந்துருங்க. அந்த ஆன்சரை பாதி ஆக்கணும்னா வந்துடும் சார். அந்த ஆன்சர்ல பாதி அந்த அங்க போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா போச்சு, அவ்வளவுதான். அதனால இதுக்கு தனியா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால இதை கண்டுபிடிச்சீங்கன்னாவே நீங்க என்ன பண்ணிடலாங்க, டிவைடட் பை 2 போட்டு அதையும் ஒரு ஆன்சரா வச்சுக்கோங்க. அப்ப 2 ஆன்சர்ல ஏதோ ஒன்னாதான் அங்க இருக்கும். நீங்க பர்ஃபெக்டா போட்டீங்க அப்படின்னா 2ல ஏதோ ஒரு வேல்யூ தான் அங்க இருக்கும் அப்படின்றத அதனுடைய பொருள். இது வந்து ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறது. ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டா இந்த மாதிரி வரும். ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே. இதுல any more doubt? கிடையாது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப எந்த ப்ராஜெக்டை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம பாக்குறப்போ விச் ப்ராஜெக்ட் இஸ் அக்செப்டட் ஒன், ப்ராஜெக்ட் 2 இஸ் அக்செப்டட் இல்லையாங்க. ப்ராஜெக்ட் 2 இஸ் அக்செப்டட். இதுல என்ன காரணம் அப்படின்னா ஹையஸ்ட் ஏஆர்ஆர் இஸ் அக்செப்டட். ஓகே. இது வந்து எதுக்கு புக் ஆன்சரையும் செக் பண்ணிடலாம். நீங்க கொடுத்த ஆன்சரும் புக் ஆன்சரும் எவ்வாறு இருக்கு அப்படின்றத இந்த மாதிரி எஃப்எம் புக்ல பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் போடுவாங்க இல்லையாங்க. இது ஸ்டேட்மெண்ட் மாதிரி போடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு P&L அக்கௌண்ட் மாதிரி ஓபன் பண்ணியிருக்கேன். எப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் தாங்க, புரியுதாங்க. அப்போ அதுதான் நீங்க கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். அங்க ஏன் கூட்டுறா எதுக்கு கூட்டுறான்னு தெரியாதுங்க. இங்க எதனால கழிக்கிறோம் எதுக்காக கூட்டுறோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் 1 தான் இங்க நமக்கு ஒர்க்கிங் நோட்ஸ் 1 WN. ஓகேங்களா. இது மாதிரிதான் போடுவாங்க. நீங்க அப்படி எடுத்துக்கிட்டு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சும் போடலாம், இப்படியும் போடலாம். இவங்க ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் டேக்கன் அஸ் பேஸ் இல்லைங்க. ஆட்டோமேட்டிக் மிஷின் இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் தேன் ஆர்டினரி மிஷின். ஆட்டோமேட்டிக் மிஷின் இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் தேன் ஆர்டினரி மிஷின். இது தப்பா இருக்கு. இது ஆக்சுவலி தப்பு. ஏன்னா 20.28 தாங்க அதிகம். ஆர்டினரி மிஷின் தான் மோர் ப்ராஃபிட்டபிள் இல்லையாங்க.
ஆர்டினரி மிஷின் இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் தேன் ஆட்டோமேட்டிக் மிஷின். கரெக்டா இருக்கு. பட் இதுல வந்து irrespective இருக்கு. என்ன irrespective அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப இது இந்த மெத்தட் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் மிஷின் இன்டிஃபரெண்டா இருக்கு சார் அப்படின்னா இந்த மெத்தட் சூட்டபிள். ஏஆர்ஆர் மெத்தட் இஸ் சூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் வெரி சூட்டபிள். ஏன்னா நமக்கு கடைசியில ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் நம்ம ஃபைனலா பாக்குறோம். ரேட்டை தான் நம்ம ஃபைனலா பாக்குறதுனால இது மோர் சூட்டபிள் மெத்தட். பட் பேபேக் பீரியட் அப்படின்றது காஸ்ட் எவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் பண்ணோம் அதோட நமக்கு முடிஞ்சிடும். என்பிவியும் அதே மாதிரிதான். இதுல வந்து பாசிட்டிவ் வர வரைக்கும் அதை எடுத்துக்கும். பட் இதெல்லாமே இருந்தாலுமே கூட ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்ல ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத ஒரு சிம்பிளான லாஜிக்கை கண்டுபிடிக்கிறது ஏஆர்ஆர் மெத்தட் தான். அதனால இந்த மெத்தட் மோர் சூட்டபிள். irrespective காஸ்ட் ஆஃப் மிஷின் இருக்கிறப்போ irrespective ரெவென்யூ அண்ட் காஸ்ட் எல்லாம் அசோசியேட் ஆகுறப்போ திஸ் மெத்தட் இஸ் மோர் சிம்பிள் அண்ட் அக்யூரேட். கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ எதனுடைய அடிப்படை அப்படின்னா மோர் ப்ராஃபிட்டபிள் அப்படின்றதான் நம்ம எடுத்துப்போம். இதுதான் அதனுடைய லாஜிக். ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க, ரொம்ப ஈஸி. அதுதான் நமக்கு கரெக்டா இருக்கும். இதுல இன்னொரு லாஜிக்ல பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஃபார்முலா எல்லாம் மாத்தி கொடுப்பாங்க. ஓப்பனிங் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் க்ளோசிங் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை 2 பிளஸ் சால்வேஜ் வேல்யூ பிளஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்பதான் அது வந்து லாஜிக் உங்களுக்கு வந்து ரொம்ப புரியும். என்ன அப்படின்னா ஒரு ஒரிஜினலா ஒரு மிஷினரி வந்து கண்டுபிடிச்சு அதனோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா எடுத்துக்கலாங்க. ஐ வில் கிவ் தட் ஒன் இல்லஸ்ட்ரேஷன் ஃபார் டூ திஸ். இதுல பாருங்க, கால்குலேட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன். ஏஆர்ஆரை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது அட்வான்ஸ்டு ப்ராப்ளம். நீங்க என்ன சொல்லியிருக்காங்க, இஏடி கொடுத்திருந்தா அதுதான் நம்மளுடைய ஃபைனல். ஏமை கரெக்ட் ஆர் நாட்? இஏடி கொடுத்திருந்தா இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அப்படின்னு அர்த்தம். நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். இதுதான் காஸ்ட் ஆஃப் மிஷின் 100 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இது வந்து பின்னாடி 3 0 இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டாலும் சரி. அப்ப இது 1 lakh, இது 20,000, 22,000, 24,000, 26,000 எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிங்க. அப்போ அந்த கடைசி 3 வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நீக்கிட்டோம். அதனுடைய இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கிற மாதிரி கூட நினைச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. அப்ப இதுதான் வந்து நமக்கு என்னதுன்னு ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப இதனுடைய லைஃப் ஆஃப் த பீரியட பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்கு. இப்ப இதுல என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேஸை கண்டுபிடிங்க. ஒவ்வொரு மெத்தடை பாரு, இதுல இருக்கக்கூடிய அட்வான்ஸ் மெத்தட் வரைக்கும் ஒரே டச்ல நம்ம போட்டுடலாம். அப்ப நம்ம என்ன செய்வோம், ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட், ஆவரேஜ் ப்ராஃபிட் இல்லையாங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் நத்திங் பட் இஏடி தான். ஆவரேஜ் இஏடி ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் இருந்தா அதை அப்படியே ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருங்க. டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப இது என்ன வரும், 20 பிளஸ் 20 பிளஸ் 20 பிளஸ் 28 ஓகே, டிவைடட் பை 5. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க 100 டிவைடட் பை 2 இல்லையாங்க, அப்படிதானே போடுவாங்க.
இப்ப 20, 42, 46, 66, 66, 72, 92, 100, 120 Yes, sir. 220 divided by 5 கீழே 100 divided by 2 அப்போ இது 60 சாரி not for 60 இது 2 for 24 divided by 15 அப்ப இதனுடைய ரேட் எவ்வளவு வருங்க 24 divided into 100 போட்டு பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் வெரி ஈஸி ஒரு 50 ரெண்டுக்கு கேன்சல் பண்ணிருங்க 48%. Is it correct? Yes, sir. Okay. இப்போ இந்த மெத்தட் இஸ் நாட் அட் ஆல் ப்ராப்ளம். இன்கேஸ் நமக்கு ஸ்கிராப் வேல்யூ எண்ட் ஆஃப் த லைஃப்ல கொடுத்துருக்காங்க சார், அப்போ வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்கிராப் வேல்யூ இஸ் கிவன். அப்போ ஃபைண்ட் அவுட் ஏஆர்ஆர். நான் என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் ஏஆர்ஆர். ஸ்கிராப் வேல்யூ கொடுத்திருந்தா இது எப்படி நான் ஒர்க் அவுட் பண்றது அப்படின்றத இப்ப நம்மளுடைய மெத்தட். ஸ்கிராப் வேல்யூன்னு நம்ம சால்வேஜ் வேல்யூன்னா என்னங்கம்மா? இது அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு புக்ல பாத்தீங்கன்னா ஸ்கிராப் வேல்யூன்னு இருக்கும், இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா சால்வேஜ் வேல்யூன்னு இருக்கும். சால்வேஜ் வேல்யூ இந்த ரெண்டுக்கு என்ன மீனிங், என்ன டிஃபரன்ஸ்? வாட் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கிராப் வேல்யூ அண்ட் சால்வேஜ் வேல்யூ? ஸ்கிராப்னா என்னங்க, சால்வேஜ்னா என்ன? எனிபடி கஸ்? இந்த வார்த்தையெல்லாம் பார்த்திருக்கீங்களா? என்னவாக இருக்குங்க? சும்மா டிஸ்கஸ் பண்ணுங்க. பொருளுடைய மதிப்பு குறைஞ்சே வருது சார். ஸ்கிராப் வேல்யூ மதிப்பு இழந்தது அப்படின்னு சொல்லுவாங்களா சார் சால்வேஜ்னா? சார் அசெட்ஸ் வந்து ரியூஸ் ஆயிட்டே வருது. ஸ்கிராப் இப்போ ரெசிடியூ வேல்யூ அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாமே ஆல்மோஸ்ட் இது எல்லாமே ஒண்ணுதாங்க. இது எல்லாமே ஒரே மாதிரி தான். பட் நான் எப்படி மீனிங்ஃபுல்லா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சைக்கிள் வாங்குறோம், அந்த சைக்கிளுடைய லைஃப் 10 வருஷம் அப்படின்னு பாருங்க. 10 வருஷம் ஓட்டிடுறோம். ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நேரடியா என்ன பண்றோம் அப்படின்னா, ஈண்டத்துல பேரிச்சம்பளத்துக்கு போட்டுறோம் சார் அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்கிராப் வேல்யூ. சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல அது ஓட்ட முடியாது, அது யார் வாங்கினாலும் ஓட்ட முடியாது, அதனால ஸ்கிராப். அவ்வளவுதான். ரெசிடியூ மிச்சம் இருக்கிறது அவ்வளவுதான் சார் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அமௌண்ட் வந்து சின்னதா இருக்கும், பெரிய அமௌண்டா இருக்காது இல்லையாங்க? இதே சால்வேஜ் வேல்யூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை வாங்கிட்டு போயிட்டு ஸ்மால் ஸ்ட்ரக்சர் பண்ணி அவர் என்ன பண்ணுவாரு, ஓட்ட ஆரம்பிச்சிருவாரு. அப்போ அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சால்வேஜ் வேல்யூ. அப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஓடும் அப்படின்ற மாதிரி அந்த ஓட்ட கண்டிஷன்ல இருக்கிறத பொறுத்து இந்த டெர்மினாலஜியை நீங்க மாத்தலாம். இஸ் இட் கிளியர் சார்? அதாவது இந்த இன்சூரன்ஸ் கான்செப்ட்ல பார்த்தோம்னா, இப்ப தீ விபத்து ஏற்படுதுங்க, அதுல இருந்து நம்ம அந்த காப்பாற்றுற இல்லையா பொருள்கள், ஆமா, அந்த காப்பாற்றப்பட்ட பொருள்கள் வந்து சால்வேஜ் அப்படின்னு சொல்றாங்க சார். சார் நீங்க ஒரு ரீஆல்டர் பண்ணலாம், ரீஆல்டர் பண்ணலாம். பண்ணா அது
கொஞ்சம் நடக்கும், ஓடும் சார். இன்னும் ஓட்ட கண்டிஷன்ல தான் சார் இருக்கு, ஆனா இது லைஃப் முடிவு வச்சு வித்தரலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கு பேரு சால்வேஜ் வேல்யூ அப்படின்னு இருக்குது. ஸ்கிராப் டைரக்டா இதை ஓட்ட முடியாத கொண்டையும் கைலாங்கடைக்கு தான் சார் போடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கு பேரு ஸ்கிராப் அப்படின்னு. அது வந்து யூஸ்வலா இது ஸ்கிராப்ங்கிறது வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு விதமா பயன்படும். இப்போ ஒரு பர்னிச்சர் கடை, பர்னிச்சர் தயாரிக்கிறவருக்கு பர்னிச்சர் தயாரிக்கிறாரு அப்படின்னு பாருங்க, அவருக்கு வந்து ரா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா வுட்டு இல்லையாங்க? ரா மெட்டீரியல் வுட்டு. அதை தயாரிக்கிறப்போ அவர் ஒரு சேரை பினிஷ் பண்றாரு அப்படின்னு பாருங்க. ஒரு சேரை பினிஷ் பண்றாரு அப்படின்னா தேவையில்லாத பொருள் எல்லாம் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா வெட்டி 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 கீழே எரிஞ்சிருவாரு அல்லது இலக்கிடுவாரு. அதாவது வேஸ்ட் பொருள் நிறைய இருக்கும், மரத்தூள், மரக்கட்டை, இந்த மாதிரி வேஸ்ட் ஆகுறது கீழே போயிடும். அதுக்கு பேரு ஸ்கிராப்னு கூட சொல்லலாம். எங்க காஸ்ட் அக்கௌண்டிங்ல சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி பார்க்கிறோம். அவங்க சொன்னாங்க இல்லையா, டயர் இன்சூரன்ஸ் கிளைம்ல அதுக்கு பேரு சால்வேஜ் வேல்யூ சார். தீயில இருந்து நான் மீட்டு கொண்டு வந்தேன் சார், அது இன்னும் சம் வேல்யூஸ் இருக்கு, அதை நான் வித்து பணமாக்க முடியும் அப்படின்னா அதுக்கு பேரு சால்வேஜ் வேல்யூ. ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்தப்படும். அப்ப ஆல்மோஸ்ட் இந்த மூணுமே என்ன அப்படின்னா ஒரே மீனிங்ஃபுல்லான வார்த்தைகள் தான், மீனிங்ஃபுல்லான வார்த்தைகள் தான். அதை பயன்படுத்தக்கூடிய இடங்களுக்கு பொறுத்து அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாறுபடுது. இட் வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்காம? ஓகே, லாஸ்டா போயிடலாம் இல்லைங்களா? ஓகே, இதை எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க? அந்த ஃபார்முலாவுக்கு இந்த ஃபார்முலாவுக்கு என்ன டிஃபரெண்ட்? இங்க ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இப்படிதான் போடணும். ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஓப்பனிங் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் க்ளோசிங் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை 2 பிளஸ் சால்வேஜ் வேல்யூ. ஓப்பனிங்ல எவ்வளவு இருந்துச்சு, க்ளோசிங்ல எவ்வளவு இருந்துச்சு, அப்ப என்னுடைய சால்வேஜ் வேல்யூ என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க போடணுமா? அப்போ ஓப்பனிங்ல எவ்வளவு சார் எனக்கு இருந்தது, க்ளோசிங்ல எவ்வளவு இருந்ததுன்னு நான் எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னா நம்ம டெப்ரிசியேஷனை ஒர்க் அவுட் பண்ணிட்டே வரணும். அப்ப எண்டுல வேல்யூ இருந்திருக்கும். எண்டுல நமக்கு என்ன இருக்குங்க, ஒரு வேல்யூ இருந்திருக்கும். அந்த வேல்யூவோட சேர்த்து தான் நம்ம இதை வந்து ஒர்க் அவுட்டே பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்ல WDV-யா நீங்க கண்டுபிடிச்சுக்கிட்டே வரணும். 5 வருடம் முடிவுல இது எவ்வளவு மிச்சம் இருக்கு, அப்பதானே நீங்க விற்க முடியும். நல்லா புரியுதான்னு பாருங்க. ஸ்கிராப் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு வேல்யூ வந்து இருக்கு அப்படின்னா அப்பதானே நீங்க விற்கவே முடியும். அப்ப அந்த ஸ்கிராப் வேல்யூ அட் எண்ட் ஆஃப் த லைஃப் இஸ் 20. அப்ப நமக்கு 20ன்னு கிடைச்சிச்சா, ஸ்கிராப் வேல்யூ அப்படின்றது நமக்கு 20 அப்படின்னு கிடைச்சிச்சு. அப்ப க்ளோசிங்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்கணும். அப்ப அது இருக்கிறத கண்டுபிடிச்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும், இதை கால்குலேட்டே பண்ண முடியும். இப்ப பாருங்க, காஸ்ட் ஆஃப் த மெஷின் எவ்வளவுங்க? காஸ்ட் ஆஃப் மெஷின் 100 ரூபாங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இயர் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணணும். லெஸ் டெப்ரிசியேஷன் பாருங்க, ஸ்ட்ரைட் லைன் மெத்தட போட்டுக்காங்க, SLM மெத்தட அப்ளை பண்ணுங்க. ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அப்ப இதுக்கு போட்டீங்கன்னா இது எவ்வளவு, 5 வருஷம் இதனுடைய லைஃப்ங்களா? பர்சன்டேஜ் வருங்க. பர்சன்டேஜ் சொல்லணும்னா எப்படி சொல்லுங்க, 20% வருங்களா? அதாவது 100 ரூபாய் டிவைடட் பை 5 ஆண்டுகள் எஸ்டிமேட்டட் லைஃப். என்னங்க ஸ்கிராப் மைனஸ் பண்ணனும்ல சார் 20 ரூபாய். நீங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் போடுங்க. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் போடுங்க. இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர் முதலாவது வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு கழிப்பீங்க?
ரூபாய் கழிப்பீங்களா? எஸ் சார். எவ்வளவு இருக்குங்க? இதுதான் WDVன்னு அர்த்தம். இதுதான் WDV. இப்ப செகண்ட் இயர் இதுக்கும் டெப்ரிசியேஷன் வருங்களா? அதுல ஒரு 20 ரூபா இருக்குமா? அப்படிதானே பொருள். அப்போ அதுல நீங்க கழிச்சிடணும். இப்போ இது வந்து 80ல 20%. ஒரு நிமிஷம். இப்போ நம்ம இந்த இடத்துல டெப்ரிசியேஷன் தப்பா கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு நிமிஷம். அவர் சொன்னது ஒரு பாயிண்ட் கரெக்டா தான் சொன்னாரு. அதாவது இதுக்கு டெப்ரிசியேஷன் போடுறப்போ நம்ம ஸ்கிராப் வேல்யூவை கழிச்சிரும். அப்பதான் நமக்கு அந்த பர்சன்டேஜ் கிடைக்கும். 100 - 20 டிவைடட் பை 5 வருஷம். அப்ப நமக்கு எவ்வளவு? 80 டிவைடட் பை 5ங்களா? 16. 16% வரும் சார். 16% வரும். அப்ப 16% போடுறப்ப எவ்வளவு வருங்க? அப்ப 20 ரூபா வராது இந்த இடத்துல. 16 ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு இது மாறும். 16 ரூபாய் தான் நம்ம கழிச்சுக்கிட்டே வர முடியும். அப்ப இங்க 16 ரூபாயை கழிச்சிடறோம். இப்ப நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னாங்க 84ங்களா? 84. அடுத்த வருஷத்துக்கு 16 கழிக்கிறோம். அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 68 ரூபாய். 68. இப்போ தேர்ட் இயருக்கு அதுக்கு ஒரு டெப்ரிசியேஷன் கழிச்சிடலாம். அது ஒரு 16. அப்புறம் 2 லெஸ் ஃபோர்த் இயர் டெப்ரிசியேஷன் அதுல ஒரு 16. இது எல்லாமே நடுவுல வர எல்லாமே ரிட்டர்ன் டவுன் வேல்யூங்க. அப்ப இதுல இருந்து கழிச்சோம் அப்படின்னா 34ங்களா? 32. சாரி 32. ஓகே. 32ங்க. இப்போ 5th இயர் 36 36 சார். 16% 36. இதுல ஒரு 16 கழிச்சோம் அப்படின்னா 20 இல்லையாங்க? இதுதான் வேல்யூ. இந்த க்ளோசிங் இன்வெஸ்ட்மெண்ட் வருது பாருங்க. இந்த ஃபைனல் வேல்யூங்கிறது இப்படிதான் நமக்கு கிடைக்கும். இப்ப நடுவில் இருக்கிற ஒவ்வொன்றும் நமக்கு என்ன அப்படின்னா ரிட்டர்ன் டவுன் வேல்யூ. இது ஒரு ரிட்டர்ன் டவுன் வேல்யூ, 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 இது ஒரு ரிட்டர்ன் டவுன் வேல்யூ. அப்ப இதுதான் க்ளோசிங் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் என்னுடைய க்ளோசிங். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் க்ளோசிங்ல எவ்வளவு இருக்கு அப்படிதான் நம்ம சொல்லலாம். இதுக்கு பேரு ஓப்பனிங் இன்வெஸ்ட்மெண்ட். ஓப்பனிங்ல எனக்கு 100 ரூபாய் இருந்தது. இப்ப எனக்கு க்ளோசிங்ல எவ்வளவு இருக்குங்க? 20 ரூபாய் இருக்கு. இப்படியும் போடலாம். அல்லது நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு மெத்தட் இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு எனக்கு ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ல கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்றது எதோட வேல்யூ பாருங்க. இது வந்து ஓப்பனிங்ல இருந்திருக்கு, இது வந்து க்ளோசிங்ல இருந்திருக்கா? ரிட்டர்ன் டவுன் வேல்யூ. நான் போடுற இந்த ட்ராக் மட்டும் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல ஓப்பனிங்ல 100, அடுத்ததுல எனக்கு எவ்வளவு இருந்திருக்கு? 84. அப்போ எனக்கு என்ன ஆகும்? 100 + 84 டிவைடட் பை 2. அப்போ இதுக்கு எவ்வளவு வரும்னு பாருங்க. 184 டிவைடட் பை 2. ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வருங்க?
100 minus 92. opening investment minus closing investment தானே? வரல, சும்மா சொல்லுங்க. ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம யூஸ்வலா டைரக்டா எப்படி செய்யணுங்க, நேரடியா போட்டா அந்த ஓப்பனிங் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் பிளஸ் க்ளோசிங் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை 2 போடுவோம் இல்லைங்களா, அந்த மெத்தட். இந்த ஃபார்முலாக்கு இனிமேல் தான் வரப்போறேங்க, இன்னும் வரல நானு. சரியாங்க? இந்த 2 வருஷத்துக்கு போட்டா, இந்த 2 வருஷத்துக்கு போட்டா எவ்வளவு வருங்க? 84 68. 84 பிளஸ் 68 டிவைடட் பை 2 அப்ப என்ன வருங்க? இதனோட வேல்யூ என்ன? 76. 76 sir. 76. 152 divided by 2. 76ங்களா? 76. Yes, sir. 68க்கும் 58க்கும் போடுங்க. 68 2 டிவைடட் பை 60. 60. 60. 0. 60 sir. ஓகே. 52 பிளஸ் 36க்கு போடுங்க. 44. 45. 44. 44 தான் வரும். ஆமா 44. 44. அடுத்தது இந்த 2க்கு போடுங்க. 28. 28 sir. 36 plus 22 divided by 2, 28. இப்போ இதெல்லாம் கூட்டுங்க. இதெல்லாம் இந்த வேல்யூ மட்டும் கூட்டுங்க. அதாவது 90, 95, 92, 76, 60, 44 இது மட்டும் ஆட் பண்ணுங்க. 300. இது எத்தனை 300ங்கிறது 5 வருஷத்துக்கு எடுத்திருக்கோமா? Yes, அப்போ sir. 1 வருஷத்துக்கு பாருங்க. 60. இதுல 60. இதுல ஒரு ஆவரேஜ். அப்ப இதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 60 அப்படின்றதுதான் வரணுங்க. இதுதான் லாஜிக். அத நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இவ்வளவு தூரம் கால்குலேஷனை போட வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்க ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. இந்த ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணலாம், இப்படி கண்டுபிடிச்சாவே போதும், இதனுடைய ஆன்சரை கண்டுபிடிச்சிடலான்ட்டு. ஓப்பனிங் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு 100, அதுல இருந்து க்ளோசிங் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு 20, அதை லெஸ் பண்ணி நான் 2ஆல டிவைட் பண்ணிட்டு 20 சால்வேஜ் வேல்யூவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போதும். அதாவது இதான சால்வேஜ் வேல்யூ, அங்கேயே கொடுத்துட்டாங்கல்ல சால்வேஜ் வேல்யூ. இந்த 20ங்கிறத அங்கேயே கொடுத்துட்டாங்க இல்லையாங்க, இதுதான் சால்வேஜ். இப்ப பாருங்க 80 டிவைடட் பை 2 பிளஸ் 20, அப்ப உங்களுக்கு என்ன வரும்? 40 பிளஸ் 20 இல்லையாங்க. 40 பிளஸ் 20 60. இந்த 60 சமமா வருதுங்களா? Yes, sir. இதுதான் லாஜிக். எதுக்காக இந்த இடத்துல மைனஸ் கொடுத்தாங்க அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். அதான் நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம் இல்லையாங்க. நம்ம எதுக்காக வந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கவே மாட்டோம். இந்த மைனஸ் எதனாலன்னா, இந்த ஃபார்முலாவில் 60 நீங்க கொண்டு வரணும்னா இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணா இந்த 60 கொண்டு வந்துடலாம். ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எஃபெக்டை நீங்க கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கிராப் வேல்யூ வரப்ப மட்டும் இந்த ஃபார்முலா எந்த மாதிரி இருக்காதுங்க, உங்களுக்கு இந்த பிளஸ் ஃபார்மேட்ல இருக்காது. அப்படின்னா பிளஸ் ஃபார்மேட்டுங்கிறது என்ன? ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஓப்பனிங் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் க்ளோசிங் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம போடுறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்காது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஏன் மைனஸ் பண்ண வந்தா தப்பா எழுதிட்டான்னு புக்கா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இத இப்படி எடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா நீங்க இப்படி எடுத்துட்டா ஈஸியா இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. புரியுதாமா இது எதுக்காக போட்டோம் அப்படின்னு? இப்ப என்னுடைய ஏஆர்ஆரை ஒர்க் அவுட் பண்ணணும். அப்ப என்னுடைய ஏஆர்ஆர் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மேல 24 / 60 × 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24 × 60 = 100. 24
அப்ப எனக்கு என்ன வரும்? ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க வந்துருச்சு. ஏற்கனவே இஏடில இங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஆவரேஜ் ப்ராஃபிட். அப்போ அடிச்சோம் 24 40%. புரியுதுங்களா? ஸ்கிராப் வேல்யூ இஸ் கிவன் அப்படின்னா இப்படி ஃபார்மேட்ல தான் நம்ம போடணும். இது எதுக்காக அப்படின்னா இது உங்களுடைய புரிதலுக்காக. புரியுதான்னு பாருங்க. சார் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்னா நான் வந்து பிளஸ்ல தான் சார் எடுத்துக்குவேன், இங்க ஏன் சார் மைனஸ் போட்டாங்கன்னு தெரியல அப்படின்னா அந்த ஆன்சரை கொண்டு வரதுக்காக தான் அதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது ஷார்ட் ஃபார்ம் இல்லைன்னா இந்த மாதிரிதான் நீங்க போடணும். ஓகே, இஸ் இட் கிளியர்? எஸ் சார். ஓகே, இன்கேஸ் இப்ப நமக்கு வந்து ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கிராப் வேல்யூ கொடுத்த மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருவாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருவாங்க. அப்ப என்ன சார் செய்ய? இது கேஸ் 2 மாடல் தான் உங்களுக்கு இல்லையாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்தா ஒன்னும் பயப்படாதீங்க. இப்ப என்ன நம்ம போடுறோமோ அதே மெத்தட்ல அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டலையும் சேர்த்துக்கலாம். இந்த ஷார்ட்கட்ல போட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும் இல்லைங்களா? அதே மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல சால்வேஜோட நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? இது வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் இல்லைங்க, 60 அப்படின்ற ஆன்சரை இங்க மேல ஸ்டெப்ல ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். 100 20 divided by 2 plus 20 plus 10. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இது ஆல்ரெடி நமக்கு வந்துருச்சு. 40 plus 20 plus 10. அப்போ ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு எவ்வளவு? 70. அப்ப இப்ப நவ் ஏஆர்ஆர் இந்த கேஸுக்கு என்ன வரும்? இது தேர்ட் கேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். தேர்ட் கேஸுக்கு என்ன வரும் அப்படின்னா 24 divided by 70 into 100 into 100. அப்ப இதுக்கு அடிச்சிடலாம். இப்போ ஒரு ஜீரோ அடிச்சிட்டோம் அப்படின்னா 240 divided by 7. இப்ப என்ன ஆன்சர் வருங்க? 34.2 சார். 34.2%. 34.2%. இது வந்து இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட்டுங்க. இதுல வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா 3ல எது பெஸ்ட் அப்படின்னு காட்டக்கூடாது. இது பேரு இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒண்ணு மட்டும் தான் சார் இருக்கு, சார்ந்து இராது. மேல காட்டினது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். 2 ப்ராஜெக்டை கம்பேர் பண்றோம் அப்படின்னா அது. இது வந்து இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட், அதனால நீங்க என்ன பண்ண முடியாது, இது கம்பாரிசன் பண்ண வேண்டாம். நார்மல் மெத்தட்ல போடுறப்போ அது வந்து 48%ல வந்துச்சு. இன்கேஸ் சால்வேஜ் வேல்யூ வரப்போ 40%ல வருது. ஒர்க்கிங் கேபிட்டல் வரப்போ 34.2%ல வருது. ஓகே, உங்களுக்கு பல நாள் புரியாத ஒரு விஷயம் இந்த இடத்துல எஃப்எம் புக் எடுத்து பாருங்க. ஸ்கிராப் வேல்யூ வந்துச்சு, ஏன் மைனஸ் போட்டாங்கன்னு தெரியாது. அதுவுமே நீங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. அதுக்கு மெத்தட் இதுதான். இப்படி இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா தான் இது, வேற ஒண்ணும் இல்லைங்க. ஓகே, ஏஆர்ஆர் மெத்தட் ஃபுல்லி கம்ப்ளீட்டட். இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். இந்த 3 மெத்தட்ல தான் உங்களுக்கு கேட்பாங்க. அண்டர்ஸ்டாண்டபிள்? புரியுதாங்க? சார் இந்த 24/100 60 into 100 எப்படி சார் வந்தது? சும்மா போடுறீங்க 600. ஆமா சார், 24 divided by 6 60 into 100 அது எப்படி சார், எந்த இதுல இருந்து எடுத்தீங்க? இதுதான் சார். ஆமா சார். வருதா?
இது ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இப்பதான் உள்ள வந்தீங்களா? இல்ல சார் நான் அதே வந்து வந்துருச்சு சார். இந்த 24 எங்க இருந்து எடுத்தீங்கன்னு தெரியல சார். அதனால ப்ராஃபிட்டுங்க. ஃபார்முலா என்ன? ஏஆர்ஆருக்கான ஃபார்முலா என்னங்க? ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையாங்க? ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படிதானே போடணும். இன்டு 100 இதுதானே ஃபார்முலாங்க. அப்ப ஆவரேஜ் ப்ராஃபிட் பாருங்க, இங்கேயே போனதுல ஒர்க் அவுட் பண்ணிட்டு பாருங்க. இது எல்லாத்தையும் கூட்டி டிவைடட் பை 5, இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி டிவைடட் பை 5 போட்டா நமக்கு கிடைக்கும்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே போட்டிருக்க பாருங்க 24. சரிங்க சார், சரிங்க சார். 60 அதேதான் அடுத்தடுத்தது. ஓகே, தேங்க்யூ. ஏஆர்ஆர்ல பொறுத்த வரைக்கும் இனிமேல தவறுகள் நடக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி சம் கேட்டாலும் இப்படிதான் இருக்கு அப்படின்றத கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஒரு கான்செப்டுக்குள்ள போக போறோம். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஏஆர்ஆர் மெத்தடை நம்ம நல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்தது மிச்சம் இருக்கிறத பாத்தீங்க அப்படின்னா நெட் பிரசன்ட் வேல்யூ, ஐஆர்ஆர், அது ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ், நெட் பிரசன்ட் வேல்யூனுடைய தொடர்ச்சி தான். இது நம்ம ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்ற கான்செப்ட் நல்லா தெரியணும். டைம் வேல்யூ ஆஃப் மணி இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்றைய 1 ரூபாய் பணம் நாளைக்கும் அதே வேல்யூல இருக்க போறதில்லை. அந்த வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னு சொல்றாங்க, டெப்ரிசியேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் டைம் வேல்யூ ஆஃப் மணி. இது எப்படி சார் லாஜிக் அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட இருந்து நான் என்ன பண்றேன், 100 ரூபாய் கடன் வாங்குறேன் சார். அல்லது நீங்க 1 லட்சம்னு வச்சுக்கோங்க. 1 லேக் நான் உங்கள்கிட்ட கடன் வாங்குறேன். 1 லேக் இந்த கடனை வந்து நான் என்ன பண்றேன், 5 வருஷம் அப்படியே வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட 5 இயர்ஸ் கழிச்சு நான் என்ன செய்யறேன், மறுபடியும் அதே 5 லட்சம் ரூபாய், சாரி 1 லட்சம் ரூபாய நான் திருப்பி கொடுத்தேன்னு பாருங்க, ரிட்டர்ன் மணி. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல சாரு, நாணயமானவரு, வாங்கின காசு திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்க. இன்ட்ரெஸ்ட் என்ன சார், ஒரு பைசா இன்ட்ரெஸ்ட் கூட இல்லாம கொடுத்துட்டீங்க, பேங்க்ல போட்டு வச்சிருந்தனா கூட எனக்கு என்ன கிடைக்குங்க, இன்ட்ரெஸ்ட் 7% கிடைச்சிருக்கும் சார். அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்கு ஒரு 7% ஒரு 7,000 ஆச்சு சார். 5 × 7 ஒரு 35,000 ரூபாய் எனக்கு நீங்க சேர்த்து கொடுத்துருக்கலாமே சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க இல்லையாங்க? ஒரு நார்மலான ஒரு ஜெனரல் லாஜிக் கொஸ்டின். இது அப்படியே இது பாருங்க, ரிவர்ஸ்ல பாருங்க. அப்போ இன்ட்ரெஸ்டோட நாளைக்கு நீங்க திருப்பி வாங்குனீங்கன்னா இது பிரசன்ட், இது ஃபியூச்சர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது டுடே, இது டுமாரோ. ஓகே, இன்றைய 100 ரூபாய் அப்படின்றது நாளைய 101 ரூபாய் அப்படின்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா, சார் உங்கள்ட்ட நான் 100 ரூபாய் நீங்க வாங்குறேன், நாளைக்கு எனக்கு நீங்க 101 ரூபாயா கொடுத்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல நீங்க எனக்கு 100 ரூபாய் தான் தரீங்க அப்படின்னா, சார் இன்றைய மதிப்பு அது 99 ரூபா தான் சார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்படின்னா 1 ரூபாய் என்ன ஆயிடுச்சு, எனக்கு நட்டா ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இதுதான் லாஜிக். அப்போ இன்றைய 100 ரூபாய் என்பது நாளைக்கு அதே ரேட்ல இருக்க போறது இல்லை, அது குறையுது. இன்னொரு கான்செப்ட்ல சொல்லணும் அப்படின்னா, விலைவாசி அப்படின்றதெல்லாம் இந்த அடிப்படையில தான் இருக்கும் இல்லையாங்க? இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் நாளைக்கு அந்த பொருளை நீங்க 100 ரூபாய்க்கு வாங்க முடியாது. அதாவது ஒரு நாளை அப்படின்னு சொல்றது, 1 வருடம் கழித்து 2 வருடம் கழித்து
அதை நாம வாங்க முடியாது அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் இதோட தொடர்புடையதுதான். அப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் தான் நம்மள என்ன செய்யுது அப்படின்னா இந்த மாதிரி யோசிக்க வைக்குது அப்படின்றதுதான் அதனுடைய பொருளுங்க. அப்ப பிரசன்ட் வேல்யூ, ஃபியூச்சர் வேல்யூன்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு இதுல. இந்த ரெண்டை பேஸ் பண்ணி தான் வரும். அப்ப இன்ட்ரெஸ்ட்ங்கிறது பேங்க் இன்ட்ரெஸ்ட் எப்படி நமக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ரேட் அப்படின்னு அர்த்தம். என்ன ரேட்ல நமக்கு கொடுக்குறாங்க? காம்பவுண்ட் ரேட். அப்போ காம்பவுண்ட் ரேட்டினுடைய அடிப்படையில ஒரு இன்ட்ரெஸ்ட கால்குலேட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட நீங்க கழிச்சிருங்க. அதுதான் இன்றைய மதிப்பு அப்படின்னு அதனுடைய பொருளுங்க. அந்த இன்ட்ரெஸ்ட கழிச்சிட்டீங்கன்னா இதனுடைய மதிப்பு அப்படின்றது உங்களுக்கு பொருள்படும். இல்ல அப்படின்னா என்ன சொல்றோம்? சார் இன்னைக்கு 100 ரூபாய் கிட்ட வாங்குறீங்க, ஃபியூச்சர்ல நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தா அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்டையும் சேர்ந்து கொடுங்க சார், அப்பதான் எனக்கு இதனுடைய பேங்க்ல 7% தராங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க எனக்கு 107 ரூபாயாவது தரணும் சார். அப்போ இன்றைய 100 ரூபாய் என்பது நாளைய, அதாவது அடுத்த வருடம் அது 107 ரூபாய்க்கு சமம் அப்படின்னு அர்த்தம். இன்றைய 100 ரூபாய் அப்படின்றது நாளைய 107 ரூபாய்க்கு சமம் அப்படின்னு சொல்றதா டைம் வேல்யூ ஆஃப் மணி. அப்ப வருங்காலத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதான் ஃபியூச்சர் வேல்யூ. வருங்காலத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது பிரசன்ட் வேல்யூ ஆஃப் மணி டெப்ரிசியேட். மணி எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டெப்ரிசியேட் ஆகுது அப்படின்றதுதான் இதுல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு லாஜிக். இந்த கான்செப்ட புரியுதாங்க? ஓகே, சிம்பிளா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கேஷ் ஃப்ளோ அப்படின்றது ரெண்டு விதத்துல இருக்கும். ஒன்னு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பாருங்க, கேஷ் ஃப்ளோங்கிறது ஒன்னு பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இஸ் கால்டு கேஷ் இன்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. உள்ள வருது சார். கேஷ் அவுட்ஃப்ளோங்கிறது நெகட்டிவ். அதனாலதான் அந்த ப்ராஜெக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல போடுவாங்க. அந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூவால சொல்லப்படுங்க. பிரசன்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அடுத்தது ஃபியூச்சர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் வேல்யூவான ஒரே ஒரு ஃபார்முலா இருந்து நீங்க கொண்டு வரலாம். பிரசன்ட் வேல்யூ அதாவது ஃபியூச்சர் வேல்யூ ஈக்குவல் டு நீங்க என்னன்னு சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னா பிரசன்ட் வேல்யூ இன்டூ 1 + r ஹோல் டு தி பவர் n. இது காம்பவுண்ட் ஃபார்முலாங்க. காம்பவுண்ட் ஃபார்முலா. இன்றைய 1000 ரூபாய் மதிப்பு ஃபியூச்சர்ல எவ்வளவு மாறுது அப்படின்றத கண்டுபிடிச்சீங்கன்னா அதுக்கு ஃபியூச்சர் வேல்யூ. அதனுடைய ஃபியூச்சர் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சது. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். இதே ஃபார்முலாவில் இருந்துட்டு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலாவில் பாருங்க, ஃபார்முலாவை எதுவுமே மாத்தாம அப்படியே கண்டுபிடிக்கிறேன். இதை மட்டும் இந்த 1 + r/100 மட்டும் நான் இந்த சைடு அனுப்பிச்சிடுறேன். அப்போ ஃபியூச்சர் வேல்யூ இன்டூ 1/1 + r ஹோல் டு தி பவர் n அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிரசன்ட் வேல்யூ கிடைச்சிடும். ஃபியூச்சர் வேல்யூ இன்டூ 1/1 + r ஹோல் டு தி பவர் n நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிவி வேல்யூ கிடைச்சிரும். அப்ப ஃபியூச்சர் வேல்யூ பிவி வேல்யூ ஆல்மோஸ்ட் த சேம். ஆல்மோஸ்ட் த சேம் ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ணலாம். இது வகுத்தல்ல வரும், அது பெருக்கல்ல வரும். அப்படி மட்டும் நினைச்சுக்கிட்டீங்கன்னா சரியா போச்சுங்க. அப்போ மல்டிபிளிகேஷன்ல 1 + r வருது சார் அப்படின்னா இது பிவி பெருக்குவாங்க, இது ஃபியூச்சர் வேல்யூ. இதே சார் எனக்கு பிவி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபியூச்சர் வேல்யூவோட 1/1 + r ஹோல் டு தி பவர் n இதால மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர் வேல்யூ கிடைக்கும். ஃபார்முலா கேட்டாங்கன்னா இப்படி நீங்க கண்டுபிடிக்க முடிஞ்சா ஃபார்முலா இஸ் வெரி சிம்பிள். புரியுதாங்க? ஃபார்முலாவில் ஒன்றும் நீங்க கன்ஃபியூஸே ஆக தேவையில்லை. அதுக்கு ஒரு சின்ன லாஜிக்கான ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்றது நம்ம சொல்லி கொடுத்துடலாம். ஓகே, இதை நம்ம ஒரு இலஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
இப்போ ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அமௌண்ட் இன்வெஸ்டட் இன், ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க. மிஸ்டர் ஏன்னு கூட வச்சுக்கோங்க. அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் 5,000. 5,000 ரூபாய் நீங்க என்ன பண்றீங்க? இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆஃப்டர் 5 years, 5 வருஷத்துக்கு அப்புறம் how much amount will you get? How much amount will you get? Will you receive at the rate of 7% அப்படின்னு வச்சுக்கலாம். 7%ல எவ்வளவு நீங்க அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுக்கு பேரு இன்றைய மதிப்பு இல்லையாங்க. அப்ப இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றது இதுக்கு பேரு பிரின்சிபல் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு நமக்கு என்னன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு கையில 5,000, அதை வந்து நீங்க என்ன பண்றீங்க? இன்வெஸ்ட் பண்றீங்க. அதை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபியூச்சர் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஃபியூச்சர் வேல்யூ. அப்ப ஃபியூச்சர் வேல்யூங்கிறது எப்படி சொல்லலாம்? பிரசன்ட் வேல்யூ இன்டு 1 + r ஹோல் டு தி பவர் n, இப்படிதான் போடணும். அப்ப பிரசன்ட் வேல்யூ 5,000 இன்டு 1 + r, rனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், r ஈக்குவல் டு 7%. அப்ப 7/100 0.07. இதால வகுத்தோம் அப்படின்னா இப்படிதான் கிடைக்கும். 0.07. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 5 years, மேல 5. அப்ப நம்மளுடைய ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,000 இன்டூ 1.07 இன்டூ the whole to the power 5. இப்போ இதனோட வேல்யூ நமக்கு கிடைச்சது அப்படின்னா 5,000 இன்டூ 1.07. சார் இதனோட வேல்யூ வந்து எப்படி சார் நான் எக்ஸாம்ல போய் கண்டுபிடிக்கிறது? 5 தடவை பெருக்கணும் அப்படின்னா எனக்கு எக்ஸாம் டைமே முடிஞ்சிடும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் வேல்யூ கொடுத்துருவாங்க, பயப்பட தேவையில்லை. ஃபியூச்சர் வேல்யூ எப்போதுமே கொடுத்துருவாங்க, நீங்க பயப்பட தேவையில்லை. இன்கேஸ் கால்குலேட்டர் இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்றவங்களுக்கு நாம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்கள்ட்ட ஒரு ஸ்டாண்டர்டு கால்குலேட்டர் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 1.07 சார், 1.07 உங்களுக்கு கால்குலேட்டர் விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். 1.07. அந்த 1.07 நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்படியே ஒரு இன்டூ கொடுத்து ஈக்குவல் மட்டும் அழுத்துங்க. ஈக்குவல் மட்டும் கொடுங்க. பாருங்க, இன்டூ கொடுத்துட்டு ஈக்குவல் 1 டைம் 2 3 4, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிடும். அப்படின்னா ஏற்கனவே ஒரு வாட்டி பெருக்கிட்டோன்னு அர்த்தம். அப்போ 1. இதனோட வேல்யூ இதுதான் 1.4025. 1.4025 இதுதான் இதனுடைய ஆன்சராக இருக்கும். கால்குலேட்டர்ல மல்டிபிள் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் போட்டு அப்படியே ஈக்குவல் டு மட்டும் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க என்ன பண்ண தேவையில்லை, 1.0707 போட தேவையில்லை. அப்போ 1.07 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு மல்டிபிளிகேஷன் கொடுத்ததையும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். 2 மதிப்பு பெருக்கிட்டான்னு அர்த்தம். 3 4 5 அவ்வளவுதாங்க, 1.4025. அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், இன்டூ 5,000 அப்படின்னு பெருக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வேல்யூ கிடைக்குது பாருங்க. 7012 7012.75 7012.75. இதுதான் நம்மளுடைய ஃபியூச்சர் வேல்யூ. ஃபியூச்சர் வேல்யூ அல்லது நமக்கு சம்பளம் இதுல கொடுக்குற மாதிரி இருந்தா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் வேல்யூ
ஆஃப் இஃப் annuity அப்படின்னு சொல்லி இந்த annuity ஃபேக்டரையும் கொடுத்துருவாங்க. இதனுடைய இதை கொடுத்து நமக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ட்டா அட் 7% 5 years அப்படின்னு இந்த வேல்யூவை கொடுத்துருப்பாங்க. annuity ஃபேக்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த நற்பெயர் கணக்குல கூட ஒரு +2ல ஒரு சம் இருக்கும். அதுல அந்த annuity ஃபேக்டர் 5 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 104.25 இந்த வேல்யூ சம்மிலேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நம்பர் 1. அப்படி இல்லைன்னா நீங்க தான் போட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படின்னா 5 தடவை நீங்க மல்டிபிள் பண்ணிட்டே போகணும். அப்படி இருந்தா இந்த ஃபியூச்சர் வேல்யூவை உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த சம்மெல்லாம் நமக்கு இருக்குங்க. நாம சம்மா பார்த்து வச்சுக்கணும். கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எக்ஸாம்ல கேட்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். இன்கேஸ் இப்ப பாருங்க, 2வது illustration. If I have received, நான் I have received now 5,000. 5,000 ரூபாய் நான் இன்னைக்கு ரிசீவ் பண்றேன் அப்படின்னா பிஃபோர் 5 yearsல at the rate of 7%ல என்ன வேல்யூ இருந்திருக்கும்? How much is the value? இன்னைக்கு நான் 5,000 ரூபாய் ரிசீவ் பண்றேன் அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன்? How much I have to be invested? இப்படி கூட கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம்? ஜெனரல் ஃபார்முலா ஒண்ணுதான். ஃபியூச்சர் வேல்யூ ஈக்குவல் டு பிரசன்ட் வேல்யூ இன்டு 1 + r ஹோல் டு தி பவர் n. இங்க நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாம இப்போ 5,000 ரூபாய் ரிசீவ் பண்ணிருக்கோம். அப்போ ஃபியூச்சர் வேல்யூ இஸ் கிவன். இதெல்லாம் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ஃபியூச்சர் வேல்யூ. அப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு நான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன் அப்படின்னா பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்னு அர்த்தம். முன்னாடி பிஃபோர் 5 இயர்ஸ்ல நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன். அப்ப இந்த ஃபார்முலாவை அப்படியே நீங்க மாற்ற வேண்டியதான். அப்ப இந்த ஃபார்முலா எப்படி மாறிடும்? இந்த பிவி மட்டும் இங்க வச்சுக்கோங்க. பிவி மட்டும் இங்க இருக்கும். இப்போ ஃபியூச்சர் வேல்யூ இன்டு 1/1 + r ஹோல் டு தி பவர் n இந்த மாதிரி இருக்கும். அப்போ ஃபார்முலா என்டையரா மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்போ பிவி ஃபேக்டர் ஈக்குவல் டு பாருங்க, ஃபியூச்சர் வேல்யூ 5,000 இன்டு 1/1 + r ஹோல் டு தி பவர் n இல்லைங்களா? 1/1 + r 0.07 ஹோல் டு தி பவர் 5. அப்போ 5,000 இன்டு இதை நம்ம என்ன செய்யணுங்க? டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு வேல்யூவா டிவைட் பண்ணி நமக்கு அந்த 1 வருஷத்துக்கு எவ்வளோ, 2 வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு மல்டிபிளிகேஷன்ல போடணும்னா நம்ம என்ன செய்வோம்? 1.07 ஃபர்ஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு, தேர்ட் இயருக்கு, ஃபோர்த் இயருக்கு இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ 1.07 ஹோல் டு தி பவர் 5 ஹோல் டு தி பவர் 5. இதனோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கும் சிம்பிளான லாஜிக் இருக்கு. இது என்ன பண்ணலாங்க? இங்க 5 எழுதினாலும் ஒண்ணுதான், அல்லது 1/1.07 இதுக்கு ஹோல் டு தி பவர் 5 எழுதினாலும் ஒண்ணுதாங்க. மேல 1ங்கிற வேல்யூ தான் இருக்கு. 1னுடைய அடுக்கு 5ன்னு எழுதினாலும் ஒண்ணுதான், இதனுடைய அடுக்கு 5 அது இருந்தாலும் ஒண்ணுதான். 1ன்னு தான் ஆன்சர் வரும். அதனால அதை ஹோல் டு தி பவர் 5 நீங்க எழுதிக்கலாம். இதை எழுதாம ஹோல் டு தி பவர் 5 கூட நீங்க அசம்ஷன் பண்ணிக்கலாம். அப்ப சிம்பிளான லாஜிக் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை டிவைட் பண்ணணும்.
டிவைடட் பை 1 டிவைடட் பை சொல்றீங்க 1 இந்த வெள்ளத்துலடி அங்கோடி இங்கோடியும் ஓடியா எத்தனை ஒரு 3 நாள் இதோட ஓடியாச்சு 1.07 டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிட்டு இதே மாதிரி ஈக்குவல் மட்டும் பிரஸ் பண்ணிட்டே வாங்க 1 டைம். அதான் இது 7%க்கான பிவி வேல்யூ. 7%க்கான பிவி வேல்யூ அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிரும் பாருங்க. இதுதான் 7%க்கான பிவி வேல்யூ. அப்ப ஃபர்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கான பிவி வேல்யூ 0.934. செகண்ட் இயருக்கான பிவி வேல்யூ அப்படியே ஈக்குவல் டு போடுங்க 873 0.873. தேர்ட் இயருக்கான பிவி வேல்யூ அப்படியே போட்டுக்குங்க 0.816. ஃபோர்த் இயருக்கான பிவி வேல்யூ 0.762. பிவி வேல்யூ இப்படிதான் கண்டுபிடிப்பாங்க. ஃபிஃப்த் இயருக்கான வேல்யூ 0.712. 0.712. இது எல்லாத்தையும் நம்ம வந்து நெட் ரிசல்ட்டை கண்டுபிடிச்சு இந்த 71129 இருக்கு இல்லைங்களா, இந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னாவே சரியா போச்சு. இந்த வேல்யூவால மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பிவி ஃபேக்டர் கிடைச்சிரும். அதையும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேங்க. இன்கேஸ் நம்ம வந்து கால்குலேட்டர் பேசிஸ்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலும் இதுதான் பிவி ஃபேக்டருங்க. அந்த கடைசி பிவி ஃபேக்டர் எடுத்து நம்ம டைரக்டா அதனுடைய வேல்யூவால நீங்க மல்டிபிள் பண்ணிட்டா போதும். 5000 இன்டூ 5வது வருஷத்துக்கான பிவி ஃபேக்டர் வேல்யூ 712. இங்க வந்து 3ன்னு வச்சுக்கலாம், 19 வருது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் 0.713. அப்போ 713ஆல இதை மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ என்ன என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3565 பி ஃபேக்டர் கண்டுபிடிச்சு அதனுடைய 5th இயர் அப்படின்னு நீங்க எடுத்து அதனுடைய வேல்யூவால நீங்க மல்டிபிள் பண்ணிட்டாலும் சரி. இதுதான் நமக்கு எங்க கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி அப்பெண்டிக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. அல்லது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனுடைய வேல்யூவை இதை இன்னொரு ஆங்கிள்லயும் ஒர்க் அவுட் பண்ணலாம். இதை பாருங்க 1.07 to the whole power 5 இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. இதுக்கு என்ன ஆன்சர் வருதுங்க 1.025 இந்த வேல்யூவை 1ஆல டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்க 5000 into 1.1 divided by 1425 இதால வகுத்தீங்கனாலும் 713 தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். 0.730. அதேதான் உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்போ இன்னைக்கு நான் 5000 ரூபாயை நான் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன் அப்படின்னா பிஃபோர் 5 இயர்ஸ் நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் 565 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கோம் 5000 கிடைச்சிருக்கும். இதுக்கு பேரு பிவி ஃபேக்டர். அதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லுவோம் இந்த வேல்யூ. சார் இந்த 1.245 எனக்கு எப்படி வரும் அப்படின்னா இங்க பாருங்க, இது எல்லா வேல்யூவும் கூட்டினீங்கன்னா சரியா போயிடுங்க. ஒரே ஒரு ஈக்குவல் இதை போட்டு அப்படியே ஆட் பண்ணி பாருங்க, இந்த வேல்யூ ஈக்குவலா வரும். இந்த இடத்துல பாருங்க 0.934 8754 816 இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா annuity ஃபேக்டர் அப்படின்றது எனக்கு கிடைச்சிருக்கும். whatever the model you have worked out to do this. சிம்பிளான லாஜிக் 3 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இதெல்லாம் நாமளாவே கண்டுபிடிச்சு போட்டுடலாங்க. பெரிய லாஜிக் பெருசா ஒண்ணும் இல்லை, சிம்பிள் ஒர்க் அவுட் தான் வரும். சம் கேட்டாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் வருமா சார்னு கேட்கக்கூடாது, வந்தா உங்களுடைய ஹோப் இதெல்லாம் நீங்க
ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். இதெல்லாம் டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிற கான்செப்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு லாஜிக்க கேட்பாங்க. நான் இப்ப இன்வெஸ்ட் பண்ற ஒரு அமௌண்ட் அது எத்தனை வருஷத்துல எனக்கு டபுள் ஆகும் சார் அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு வாட்டி டிஆர்பி கொஸ்டின்ல கேட்டு வச்சது 2001 டிஆர்பி அந்த ஆரம்பத்தினுடைய பீரியட்ல. இப்பெல்லாம் இந்த சம் கேட்கறதுல ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 72, ரூல் நம்பர் 69. 72ங்கிறது எக்ஸாக்டா கண்டுபிடிக்கும். சார் என்னுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% வட்டி விகிதத்துல நான் போடுற பணம் எனக்கு வந்து எப்ப டபுள் ஆகும், நான் 1 லட்சம் ரூபாய் போட்டேன் அப்படின்னா எத்தனை ஆண்டுகள்ல எனக்கு டபுள் ஆகும் அப்படின்னா 2 லட்சமா எனக்கு கிடைக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா உங்களுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு பேரு ரூல் நம்பர் 72. அப்ப அந்த 72வை இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டால அப்படியே வகுத்துருங்க. 8ங்கிறது எதுங்க ரேட், 72ங்கிறது ரூல். 72 டிவைடட் பை 8 அப்ப எத்தனை வருஷங்க 9 இயர்ஸ்ல 9 ஆண்டுகள்ல எனக்கு என்ன ஆயிரும், இது கெட்ஸ் டபுள்டு. நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேனோ அது எனக்கு என்ன ஆயிடுங்க, டபுள் ஆயிடும். ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னா இதுதான் மெத்தடு. நீங்க போய் பேங்க்கு போறீங்க, பேங்க்ல வந்து 7.25 இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றாங்க பாருங்க. 7.25 இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் சார், அல்லது 7.55 கொடுக்குறோங்க அப்படின்னா சிம்பிளா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கால்குலேட்டர் எடுத்து 72 ரூல் நம்பர் 7.55 அப்படின்றதால டிவைட் பண்ணுங்க. ஆனுவலைஸ்டு ரேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதால டிவைட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு 9 ஆண்டு 53. அப்ப 0.53க்கு ஒரு மாசத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ 9 ஆண்டு முழுசா முடிஞ்சிடணும்னு, 10வது ஆண்டுக்கு அதுல 15 வச்சுக்கிட்டா பாதி, ஒரு 6 மாசம் எடுக்கும் சார். அப்படித்தானே சொல்லணுங்க. 9 வருஷம் 9.5 வருஷம் ஆகுச்சுன்னா இது என்ன ஆகுங்க, உங்க பணம் டபுள் ஆகும். ஒரு சிம்பிள் லாஜிக்ல சொல்லலாம். இது மாதிரி எல்லாம் நமக்கு கேள்விகள் வந்துச்சுன்னா நீங்க ரூல் நம்பர் 72 தான் போடணும். Have you got my point? Yes, sir. ஓகே. ரூல் நம்பர் 69 அப்படின்றது இதுக்கு என்ன சார் அப்படின்னா, இது மோர் அக்யூரேட். அது ஒரு அப்ராக்சிமேட். இது வந்து என்ன அப்படின்னா அப்ராக்சிமேட். இது வந்து மோர் அக்யூரேட்ல கண்டுபிடிக்கும் சார். அதுதான் ரூல் நம்பர் 69. இப்ப பாருங்க, இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது இதுதான் ஃபார்முலா. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. 0.35 பிளஸ் 69 ரூல் டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ரேட். எனக்கு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா பாருங்க 35 69.10. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், 6.90 பிளஸ் 35 ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப 7.2 இயர்ஸ்ல 25 இயர்ஸ்ல என்னோட பணம் டபுள் ஆகும். இதே இதுல போட்டீங்க அப்படின்னா 7.2ன்னு சொல்லும். ஏன்னா இதுல போட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, 72 டிவைடட் பை 10 இயர்ஸ்ன்னு போடுவோம். 7.2ன்னு சொல்லும், அப்ராக்சிமேட்டா சொல்லும். இதுல எக்ஸாக்டா சொல்லும் 25 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும். 15% அப்படின்னா 69 15ஆல வகுத்து 0.35 ஆட் பண்ணிக்கோங்க. 4.95. 4.95. இதெல்லாம் பேசிக்குங்க. எதுக்கு போறதுக்கு முன்னாடி நெட் பிரசன்ட் வேல்யூல பிவி ஃபேக்டர்னு ஒன்னு ஒர்க் அவுட் பண்ணுவோம். அது போறதுக்கு இது வந்து பேசிக். இது பேங்க்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல் நம்பர் 72 அண்ட் ரூல் நம்பர் 69. நாமளே இதை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும், புரியாம இருக்கக்கூடாது. எஃப்எம்ல இருக்கக்கூடிய கான்செப்ட். ஒரு பணம் எத்தனை நாள்ல நமக்கு டபுள் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஜென்ரலா லாஜிக்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டேபிள் வேல்யூவை பாக்குறப்போ FVIF இருக்கான்னு பாருங்க, PVIF இருக்கான்னு பாருங்க.
பிரசன்ட் வேல்யூ இன்வெஸ்டட் ஃபேக்டர், ஃபியூச்சர் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக்டர். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாருங்க, பிரசன்ட் வேல்யூ எல்லாமே அமௌண்ட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். பாருங்க உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும், இயர் அதிகரிக்க அதிகரிக்க இதனோட வேல்யூ எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்லயும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதே வந்து ஃபியூச்சர் வேல்யூல பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாயிட்டே இருக்கு மாதிரி. பாருங்க இதுல ஹையர், இங்க ஹை ஆயிட்டே இருக்கும். வருடங்கள் அதிகமாக அதிகமாக இது என்ன ஆயிட்டே இருக்கும், கூடிட்டே இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். அங்க இன்ட்ரெஸ்ட் கழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் அங்க டிவைடு, ஒன்னால டிவைட் பண்ணிட்டே வர வர அந்த வேல்யூ வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். இங்க மல்டிபிள் பண்ண பண்ண அது வந்து கூடிக்கிட்டே இருக்கும். பிரசன்ட் ஃபியூச்சர் வேல்யூல எல்லாமே 0.1 புள்ளி சம்திங் அப்படின்றது அதிகமாயிட்டே போகும். இல்ல இதுல பார்த்ததையும் கண்டுபிடிச்சிடலாம், இது பிவி ஃபேக்டரா இல்லையா அப்படின்றத. பிவி ஃபேக்டரா இருந்தா எல்லாமே 0. சம்திங்ல குறைஞ்சிக்கிட்டே வரும். டேபிள் வேல்யூ பாக்குறப்ப இந்த மாதிரிதான் நீங்க கன்சிடரேஷன்ல பார்க்கணும். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்ட் சப்போர்ட்டிவா இருக்கும். இதே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் கண்டுபிடிக்கிறது டிஎன்பிசிலேயே நிறைய வாட்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு சிம்பிள் ஷார்ட்கட் ஃபார்முலா கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம், அல்லது பாஸ்கல் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கும். அதெல்லாம் 7th வந்துருச்சுங்க. அதனால அதெல்லாம் நமக்கு அவுட் ஆஃப் பவுண்டரி மீது நினைச்சுக்காதீங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7ஆம் வகுப்பு புத்தகத்திலேயே இருக்குது. இன்னொரு காமனான ஒரு ப்ராப்ளம், அது நம்மளோட டாபிக்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளத்தை போட்டு இதை நம்ம இன்றைய வகுப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நாளைக்கு என்பிவி அண்ட் அதர் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ஐ டிசைடட் டு டெபாசிட். பாருங்க, ஐ ஹாவ், நான் டிசைட் பண்ணிட்டேன், டிசைடட் டு டெபாசிட் rupees 30,000 ஒவ்வொரு ஆண்டும். பாருங்க, பெர் இயர், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இன் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட், பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட். இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின், இதெல்லாம் தெரியாம இருக்கக்கூடாது. ஒரு பிபிஎஃப்ங்கிற கான்செப்ட்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன் ஃபார் எ பீரியட் ஆஃப் 30 years. ஒரு 30 வருஷத்துக்கு நான் செய்யறேன் சார். ஒவ்வொரு வருடமும் நான் 30,000 இன்வெஸ்ட் பண்ணி எத்தனை வருஷத்துக்குங்க, 30 வருஷத்துக்கு நான் பண்றேன் அப்படின்னா அட் த ரேட் ஆஃப், அட் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 8%, 8% அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு 30 ஆண்டு முடிவுல எவ்வளவு பணம் கிடைக்கும், அப்போ மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு சார் எனக்கு கிடைக்கும், இதையும் நீங்க கால்குலேட் பண்ணலாம். இதே சேம் மெத்தட் தான். பட் இதுல என்ன இருக்கும் அப்படின்னா பிவிஐஎஃப்ஏ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பிவிஐஎஃப்ஏனா 30 வருஷத்துக்கு இதனோட வேல்யூ வந்து கூட்டிகிட்டே போறது. 30 வருஷத்துக்கு இதனோட பிவிஐஎஃப் ஃபேக்டரை கூட்டி அதனுடைய லாஸ்ட் வேல்யூவை கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா கிடைக்கும். இத இங்க நமக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படின்னா, இதுல பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பே பண்றோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட சம்மெல்லாம் ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருந்துச்சு. இப்ப பாருங்க, ஒவ்வொரு வருடமும் இது இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. ஒவ்வொரு வருடமும் இன்வெஸ்ட்மெண்டா இருந்தா கண்டினியூஸ் ஆகுது. கண்டினியூஸ் ஆனா இந்த ஃபார்முலா எப்படி நமக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் ஃபியூச்சர் வேல்யூ தான். இது வந்து ஆன்யூட்டி, ஆன்யூட்டி தொகை அப்படின்னு சொல்லாங்க. வருடா வருடம் நீங்க பே பண்றீங்க, வருடா வருடம் செலுத்தும் தொகை, வருஷம் வருஷம் நீங்க செலுத்துற தொகையை முன்னாடி வச்சுக்கோங்க. அது பேரு ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது 1 + r whole to the power n -1 divided by r.
அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஃபார்முலா சரியா போச்சுங்க. இதுல சிம்பிளான லாஜிக் ஏற்கனவே படிச்ச ஃபார்முலா தான் இங்க ஒரு வித்தியாசமா வருது. வருடம் செலுத்தக்கூடிய தொகையை இந்த இடத்துல கொடுத்துடணும். இப்போ 8% அப்படின்னா 1 + 0.08 இங்க 30 ஆயிடும். -1 டிவைடட் பை R 0.08. அப்போ 30,000 இன்டூ இதுக்கு 30 டைம் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10.220626. அதுல இருந்து 1 லெஸ் பண்ணிடணும் டிவைடட் பை 0.08. இப்போ இதை மேல ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா 30,000 இன்டூ 9.0626 divided by 0.08. எல்லாம் மேலங்கிலே 100ஆல பெருக்கிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாங்க, ஏன்னா கீழே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, அதனால நீங்க 100ஆல பெருக்கிட்டு கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ 90 அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புள்ளி ஸ்தானம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. 906,226 906,226 வச்சுக்கிட்டு கீழே 8ஆல டிவைட் பண்ணுங்க. 3000 இன்டூ 113.283 அப்படின்றது நமக்கு ஆன்சரா வரும். இதால நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இதுதான் ஆஃப்டர் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகையாக இருக்கும். அது பாருங்க 113 into 286. தப்பா போட்டார். 113.283 multiple with 30,000. 33,98,490. 33,98,490. அப்ப நீங்க வருடம் பிஎஃப்ல கான்ட்ரிபியூட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வருஷம் சர்வீஸ் முடிகிறப்ப உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குங்க அப்படின்னா 33 லட்சம் ரூபாய் கிடைக்குங்க. இது எப்போ கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு உள்ள வந்துட்டு நீங்க என்ன பண்ணணுங்க, இதை பத்தி போட்டு பார்த்து நமக்கு எவ்வளவு கிடைக்கும், நமக்கு எவ்வளவு வருஷம் சர்வீஸ் அப்படின்றத நீங்க போட்டு பார்க்கணும். சரிதாங்க. கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு வித்தியாசமா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. உங்களோட தொகைகள் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு வருஷம் சர்வீஸ் எவ்வளவு, நான் அப்ராக்சிமேட்டா ஒரு 30 வருஷம் சர்வீஸை இந்த இடத்துல நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். வருஷம் உங்களுக்கு 30,000 ரூபாய் அங்க கான்ட்ரிபியூட் ஆனா உங்களுக்கு எவ்வளவு தொகை வருங்க, 33 லட்சம் ரூபாய், அரௌண்ட் 34 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கையில கிடைக்கும். இதெல்லாம் வச்சு நீங்க எஸ்டிமேட் பண்ணிக்கலாம் எவ்வளவு வருஷம் சர்வீஸ் எவ்வளவு நமக்கு கிடைக்கும் அப்படின்றது. உங்களுக்கு இதை வந்து பிவிஐ ஃபேக்டர், அதாவது ஃபியூச்சர் வேல்யூ ஃபேக்டர் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சம்பளையே ஒரு வேலை கொடுத்தா எந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டட் ஃபியூச்சர் வேல்யூ ஏ அப்படின்னு கொடுப்பாங்க. இதுக்கு பேரு ஆனுட்டி ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். அந்த 30 வருடம் அப்படின்னா இதுல கொடுத்துருக்கு 30 வருடம், அடுத்தது 8% அப்படின்னு அர்த்தம். அது கொடுத்துருந்தாங்க 113,283ங்கிற இந்த ஆன்சரை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சம்பளியே இதை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பயமே தேவையில்லை. 30 ஆண்டுகள் முடிவில் கிடைக்கக்கூடிய ஆனுட்டி ஃபேக்டர் டேபிள் வேல்யூன்னு கொடுத்துருவாங்க. இந்த டேபிள் வேல்யூங்கிறது இங்க கிடைக்கிற டேபிள் வேல்யூ. இதுதான் டேபிள் வேல்யூ. அந்த டேபிள் வேல்யூ இல்லைன்னா நீங்க இப்படி ஒர்க் அவுட் பண்ணணும். டேபிள் வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா நேரடியா போட்டு அமௌண்ட பெருக்கி நீங்க ஆன்சரை கொடுத்துடலாம். ஓகே ஃபைன். அவ்வளவுதாங்க இதுல லாஜிக். 3 வகைதான், பிரசன்ட் வேல்யூ, ஃபியூச்சர் வேல்யூ, அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஆனுட்டி தொகையை கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா கிடைக்கக்கூடிய ஃபியூச்சர் வேல்யூ. இந்த 3 கான்செப்ட் தான்
இந்த மூணுமே நமக்கு எதோட தொடர்புங்க, பேங்க் இன்ட்ரெஸ்டோட தொடர்புடையது. சர்வீஸ்க்குள்ள வந்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன், அதுல நீங்க எவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும், இது எல்லாமே நீங்க எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு சராசரியான நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். ஓகே, இஸ் இட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் நாட்? புரிஞ்சுச்சுங்களா? எஸ் சார். சர்வீஸ்ல இருக்கிறவங்களா இருந்தா நம்மளுடைய ஓவரால் இயர்ஸை கவுண்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு பிஎஃப் நமக்கு வெளியே வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கலாம். சர்வீஸ்க்கு உள்ள போறவங்களா இருந்தா அடுத்த ஆண்டுல இருந்து ஒரு 30,000 ரூபாய் போச்சுன்னா நமக்கு சர்வீஸ் பீரியட் கம்ப்ளீட் ஆனா எவ்வளவு பணம் வெளியே வருங்கிறதையும் கண்டுபிடிச்சுக்கலாம். இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையோட தொடர்புடைய ஒரு கான்செப்ட். ஃபாலோ பண்ணுங்க. இன்றைய வகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மட்டும் சொன்னீங்கன்னா போதும். Now the time for feedback. சார் நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். ரொம்ப மழையா இருந்துச்சு, சிக்னல் இல்ல சார். இதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் எனக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு சார். ஏஆர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் என்ன கான்செப்ட்ல புரிஞ்சுட்டு இருந்தேன், இப்போ ரொம்ப நல்லா புரிஞ்சுது சார். ஓகே, ஃபைன், சந்தோஷம். அந்த ஏஆர்எல்ல ஏன் மைனஸ் போடுறாங்கிறது விளங்காமையே இருந்திருக்கும். அது ஒரு நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். இப்படி ஒர்க் அவுட் பண்றதுனுடைய ஷார்ட்கட் தான் இந்த ஃபார்முலா அப்படின்றதுதான் அதுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டதுங்க. அதே மாதிரி இந்த ஃபியூச்சர் வேல்யூ அப்படின்றது நார்மல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தாங்க. அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா அவங்க என்ன பண்றாங்க, பிவி ஃபேக்டர்ம்பாங்க, எஃப்இ ஃபேக்டர் அப்படிம்பாங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதாங்க. ஃபியூச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா அது பிரசன்ட் வேல்யூ, சாரி ஃபியூச்சர் வேல்யூ. வருங்காலத்துல எவ்வளவு கிடைக்கும்னு பார்த்தா அது ஃபியூச்சர் வேல்யூ, இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து கிடைக்கும். இப்போ நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் குறைச்சு கிடைக்கும், அவ்வளவுதாங்க இந்த கான்செப்ட். வெரி நைஸ். வேற ஏதாவது தகவல்கள் யாராவது சொல்லணும் விருப்பப்பட்டவங்க சொல்லலாம். இது எப்படி சார் 2269 இது என்னன்னு கேக்குறீங்களா? அது எப்படி கேட்பாங்க சார் கேட்கும்போது? அதாவது கேக்குறாங்க, if I am invested in certain amountங்க, நான் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றேன், how much period is required getting doubled அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளவு நாள் இருந்தா இந்த பணம் எனக்கு டபுள் ஆகும்னு கேட்பாங்க. 69 வந்து மோர் அக்யூரேட்டா கண்டுபிடிக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 10%ங்க, 72 10ஆல வந்தா 7.2. ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா அது எப்படி காட்டுதுங்க, 7.25 இயர்ஸ்ங்க. அதான் ரூல் நம்பர் 30. 60 கான்செப்ட் இஸ் அது அப்ராக்சிமேட்டா சொல்ல இதை சொல்லும், அவ்வளவுதான். ஓகே, thank you for everyone joining with us. We will meet you another one class. Thank you very much. Thank you, sir. Thank you very much, sir. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.